ஐயனார் துணை சரியில்லை. அடுத்த வர எபிசோடில் நிலா இருந்துட்டு திவ்யா கிட்ட கொடுத்த பணத்தை ரிட்டன் எடுத்துகிட்டு வந்து ஓனர் கையில் கொடுத்து கேஸை வந்து வாபஸ் வாங்க சொல்கிறாங்க. அவர் செஞ்சதுக்காக நாங்கள் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். தயவு செஞ்சு இந்த கேஸை மட்டும் வாபஸ் வாங்குங்க. ஏன்னா ஜெயில் அது இதுன்னு போனால் அவரோட லைஃபே ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி, சோழன் இத்தனை வருஷமாக வேலை செஞ்ச ஆளே அப்படின்னு சொல்லிட்டு ஓனரும் இருந்துட்டு சரிப்பா நான் கேஸை வந்து வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கேஸை வந்து வாபஸ் வாங்குறாங்க. இனிமேலாச்சும் செய்கிற தொழிலை தெய்வமாக நினச்சி செய்யுங்க. ஓனரு இவர் ஒன்று ஓனர் மாதிரியை நடத்துக்கினாரு. சொந்த தம்பி மாதிரி தானே இவர் உங்களை பார்த்துக்கிட்டாரு. அப்படி இருந்தும் இவர்கிட்டே இருந்து பணத்தை எடுக்க உங்களால் எப்படிங்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து சோழனுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. அதுக்கு அடுத்ததான் இனிமேல் நீ வேலைக்கெல்லாம் ஒன்றும் வர தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு சோழன் இருந்துட்டு அண்ணான்னு என்னை மன்னிச்சிருங்கன்னு, உங்களை விட்டால் எனக்கு யாருன்னு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து அவர்கிட்ட செஞ்ச தப்புக்காக மன்னிப்பு வந்து கேட்டுட்ருக்காங்க. நிலா இருந்துட்டு எனக்காக ஏன் சோழன் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்துட்ருக்கீங்க, அவர்கிட்ட கேட்டால் தரப்போகிறாரு, இல்லாட்டி இல்லைன்னு சொல்லி விட வேண்டியதானே, எனக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரியெல்லாம் செய்யணுமா? இங்கே பாருங்க சோழன், இதனால் உங்களுக்கு தானே கஷ்டம், எனக்காக நீங்கள் பட்ட கஷ்டம் வரைக்கும் போதும் சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு சோழனுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.